திமுக அரசு நினச்சிருந்தா 16 வருஷம் முன்னாடியே ஒன்றிய அரசு கூட கூட்டணியில் ஆட்சி அமர்ந்திருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்க அங்கே வகிச்சாங்க. அப்போவே எஜுகேஷனை மாநில பட்டியலுக்கு மாற்றிருக்கலாம். ஆனால் அப்போல்லாம் அவங்க முயற்சி பண்ணல. இப்போ தேர்தலுக்காக ட்ராமா பண்ணுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர், என்னெல்லாம் சொல்லியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான். இப்போ அவர் எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஆஸ் தட். ஒன்றும் இல்லை, திமுக நினச்சிருந்தா எஜுகேஷனை மாநில பட்டியலுக்கு மாற்றிருக்க முடியும். ஏன்னா முன்னாடியே காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்தாங்க, பாஜக கூட கூட்டணியில் இருந்தாங்க. இந்த மாதிரி பல தரப்பட்ட சான்சஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அங்கம் வகிச்சாங்க திமுக. அப்படி இருக்கும்போது இந்த எஜுகேஷனை நம்ம மாநில பட்டியலுக்கு மாற்றிருக்க முடியும். ஆனால் மாற்றலை. ஏன்னா அவங்க அதை பற்றிலாம் அக்கறையே காட்டலை. ஆனால் இப்போ கல்விக்கு நிதி ஒதுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் கரெக்டாக அந்த ட்ராமாவை முன் வச்சு அதை வச்சு பொலிட்டிக்கல் ஆதாயம் பெறுவதற்காக முயற்சி செஞ்சுட்ருக்காங்க திமுக அரசு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதையெல்லாம் நல்லா சிந்திச்சு பாருங்க. இது எப்போ வந்தது? 1976 வந்தது. அப்போ தான் காங்கிரஸ் ஆட்சி எம்என்சி பீடு தான் இன்றைக்கு மாநில பட்டியலிருந்து மத்திய பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க. இன்ன வரைக்கும் என்ன பண்ணுது? 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் சிந்திச்சு பாருங்க. 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதாவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பங்கு பெற்று ஆட்சி அதிகாரத்தில், காங்கிரஸோட 5 வருஷம் ஆட்சி. மறைந்த VP சிங் மத்தியில் பிரதமராக இருக்கும்போது அந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. ஐக்கிய குஜராத் அந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. மரியாதைக்கு தேவகவுடா அவருடைய அமைச்சர். 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரிக்கின்ற பொழுது மத்திய பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றல. ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது தாங்க நம்ம மாற்ற முடியும். அடுத்த ஆண்டு இப்போ தேர்தல் வர இருக்குது. அதை மையமாக வச்சு இன்றைக்கு இந்த பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே உண்மையிலேயே இந்த பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் எண்ணி இருந்தால் அவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது மத்திய பொதுப்பட்டியல் கல்வி மத்திய பொதுப்பட்டியல் வந்து இங்கே மாநில பட்டியல் தாராளமாக மாற்றிருக்கலாம். நெக்ஸ்ட்டு என்டிஏ கூட்டணின்னு ஒன்று சொல்கிறீங்களே சார், பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணின்னு பொதுவாக ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. ஆனால் இந்த கூட்டணியில் வேறு என்ன கட்சிகள்லாம் இருக்குது? அதை பற்றி ஒரு தெளிவான பட்டியல் கொடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கம்மியாயிரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நேக்கான பதில் சொல்கிறார். அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்குது, பாஜக கூட மற்ற சில கட்சிகள்லாம் கூட்டணியில் இருக்குது. நீங்கள் கேட்க முடியாது அதிமுக அந்த மற்ற சில கட்சிகளோட கூட்டணியில் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஆனால் அது பாஜகவோட கூட்டணியில் இருக்குது, நாங்கள் பாஜகவோட மட்டும் கூட்டணியில் இருக்கோம் அப்படின்ற ஒரு கணக்கில் சொல்லியிருக்கார். புரியலையா? இவங்க 2 பேரும் ஒரு தனி டீமா, அவங்களும் ஒரு தனி டீமா, இந்த டீமெல்லாம் சேர்ந்தது ஒரு டீமா, கூட்டணியில் இது ஒரு புது விளக்கமாலடாக இருக்குது அப்படின்ற லெவலுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எங்கள் கூட்டணியில் அதிமுக பாரதிய ஜனதா இருக்குது. பாரதிய ஜனதா கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கணும். இன்னும் 8 மாத காலம் இருக்குது. 8 மாத காலம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் குறிப்பிடுவேன். நன்றி, வணக்கம்.